इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ओम सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। யாக்ஞிகி உபனிஷத் சொல்லக்கூடிய மகாநாராயண உபனிஷத் தைத்திரிய ஆரண்யகத்துல வரக்கூடியதாக இருக்கக்கூடிய உபனிஷத். தைத்திரிய உபனிஷத்துன்னு ஆச்சாரியார் பாஷ்யம் எழுதின தைத்திரிய உபனிஷத்துல 4வது வள்ளியாக இருக்கக்கூடிய நாராயண வள்ளி பெயர் பெற்ற உபனிஷத் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுல விஸ்தாரமாக அகமர்ஷன சூக்தங்கள் எல்லாம் பார்த்தோம். பிறகு ஞானத்தை பெறுவதற்கான மந்திரங்கள் என்ன அதை பார்த்தோம். வேதங்கள் மறக்காம இருக்கிறதுக்கான மந்திரங்கள் என்ன அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹோமத்துல பிரயோகிக்கக்கூடிய மந்திரங்கள், தபத்தினுடைய ஒரு உயர்வு என்ன, பெருமை என்ன அதை பார்த்தோம். பிறகு ஆச்சாரத்தினுடைய மகிமை, அனாச்சாரத்தினால வரக்கூடிய பாபங்கள் இதெல்லாமும் பார்த்தோம். இதற்கு பிறகு நேர பிரம்ம வித்யாக இருக்கக்கூடிய தகர வித்யா, தகராகாச ரூபிணி சொல்லக்கூடிய தகர வித்யை, அவாவாகி எல்லாருடைய உயர்வையும் பிரம்மமானது இருக்கிறது அப்படின்ற விஷயம். எல்லாருடைய தகராகாசத்திலையும் பிரம்மமானது இருக்கிறது அப்படின்னு உலகம் முழுக்க பிரம்மத்தினுடைய காட்சி தான் அப்படின்ற விஷயத்தை சொல்றதுக்காக தகர வித்யா அதற்குரிய போர்ஷன் ஆரம்பிச்சார். மனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயாம் நிஹிதோ ஸ்ரீஜந்தோஹோ அமஸ்ருத பஷ்யதி வீதசோகா தாஹுக்ரதாதான் மகிமானமாயீசம் அப்படின்னு அணுவுக்கு அணுவாகவும் பெருத்துக்கு பெருசாகவும் இருக்கக்கூடிய இந்த ஆத்மா எல்லாருடைய உள்ளத்திலையும் இருக்கிறது. எல்லாருடைய அந்த கர்ணங்களுடைய தெளிவுனாலதான், அந்த கர்ண சுத்தியினாலதான், தாது பிரசாதத்தினாலதான், அந்த ஈஸ்வர அனுகிரகத்தினாலதான் புன்சாம் அத்வைத வாசனா. இந்த அத்வைத வாசனம் வர்ணனையானால் பரிபூர்ண அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த அத்வைதத்துக்குள்ள போகணும் என்ற எண்ணமே வரும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு சப்த பிராணாக பிரபவந்தி தஸ்மா சப்தாசிஷா சமித சப்த ஜிஹ்வா அப்படின்னு அந்த ஆத்மாவில இருந்துதான் 7 பிராணங்கள் வந்தது, 7 இந்திரிய கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் வந்தது, 7 ஜுவாலைகள், 7 சமித்துக்கள், 7 நாக்குகள் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்ல அத சமுத்திராகிரய அப்படின்னு அந்த எல்லா சமுத்திரங்கள் என்ன, மலை என்ன, பலவாறாக இருக்கக்கூடிய நதி என்ன, செடிகள் என்ன எல்லாம் அந்த பிரம்மத்தில இருந்துதான் வந்தது. அதுக்கப்புறம் பிரம்மா தேவானாம் பதவி கவீனாம், தேவர்களுக்கெல்லாம் பிரம்ம தேவனாகவும் கவிகள் இருக்கக்கூடிய விப்ரர்களுக்கு ரிஷியாகவும் இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியது அந்த பரபிரம்மன் தான். அதுதான் எல்லா உலகத்தை கடந்து இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்து அது அஜாம் ஏகாம் லோகித சுக்ல கிருஷ்ணம், சிவப்பு வெளுப்பு கருப்பு ரஜத்து தமத்து சத்துவம்னு 3 முக்குட விரிவாக மூல பிரகிருதி இருக்கு. அதையெல்லாம் இதுல மாட்டிட்டு, இந்த உலக கட்டுல மாட்டிட்டு ஜீவனானவன் தொடர்ந்து அதுல இருக்கான். இன்னொருத்தன் என்ன பண்றான், இது எல்லாத்தையும் ஜகாத்தி, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இது எதையும் அனுபவிக்காம அந்த பரமாத்மா அந்த பெரிய ஐயா தான் ட்ரை பண்றான், ஞானி ஆகிக்கிறான். 2 ஐயா இருக்கு. ஒரு ஐயா என்ன இருக்கு, இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய ஐயன், அதோட நான் ஐடென்டிஃபை பண்ணேன்னா எனக்கு மிஞ்சது கஷ்டம் ஒண்ணுதான் மிஞ்சம். அதை விட்டுட்டு இன்னொரு ஐ இருக்கு, அந்த ஐ தான் என்னுடைய உண்மையான ஐக்கு, எது வேதங்கள் சொல்லுகிறதோ ரிஷிகள் சொல்லுகிறார்களோ அந்த ஐக்கிய நான் புரிசுட்டேனே, ஆனால் எனக்கு இந்த துன்பம் இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த பிரம்மமானது சர்வமபி பிரம்மரூபேன அவபாசதே. இது வந்து நமக்கு என்ன கிடைச்சது, சாஸ்திரத்துல என்ன சொல்றார், உலகத்துல இருக்கக்கூடிய பிரம்மரூபேன அவபாசதே, பிரம்மரூபமாக தான் இருக்கிறது. நாம அதை பார்ப்பதில்லை. இந்த உலகத்தை அதில் இருக்கக்கூடிய பொருளாக பார்க்கிறோம். என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய எண்ணெய் நான் இந்த பாதியில் இருக்கிற மாதிரி இருக்கிற மனிதனாக பார்க்கிறேன். அதனாலதான் எல்லாம் பிரச்சனை வந்தது. இதை எப்படி பார்க்கணும்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துங்க இல்லையா. அசமமா இருக்கட்டும், அதுவும் பிரம்மன் தான் இல்லையா.
வில்வ மரமா இருக்கட்டும் பிரம்மன் தான், துளசி மரமா இருக்கட்டும் பிரம்மன் தான், ஆஞ்சநேய சுவாமியா இருக்கட்டும் பிரம்மன் தான், மூச்சூரா இருக்கட்டும் பிரம்மன் தான். இப்படி பிளான்ட் கிங்டமா இருக்கட்டும், அனிமல் கிங்டமாக சுமங்கலிகளாக இருக்கட்டும், அவெல்லாம் சுபாஷினிகள், பிராமணர்கள் அப்படின்னு நம்ம மனிதர்களையும் வசதியை பார்த்து என்ன இது என்ன செய்யும் நமக்கு? மனிதனோ மிருகமோ பிளான்டோ எல்லாம் பிரம்மத்தினுடைய காட்சி தான் அப்படி இருந்ததை புரிய வைக்கிறதுக்காக ரொம்ப அருமையான ஒரு மந்திரமானது ஆரம்பிக்கிறது. இந்த மந்திரமானது ரொம்ப ஃபெமிலியர் நமக்கு. ஏன் வருது? கட்டோபனிஷத்துலயும் வருது இதே மந்திரம். இதே மந்திரத்திற்கு ஒரு தடவை அந்த சாப்பிடும் போது பிரம்மமே குமாம் பசுமே குமாம் அப்படின்னு நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வரக்கூடிய மந்திரம் இது. இந்த மந்திரத்தை பார்க்கலாம். ரொம்ப ருசிகரமான ஒரு மந்திரம், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மந்திரம், ரொம்ப வெரி இம்பார்ட்டன்டா இருக்கு. அகும் தத்து சிஷத்வசுரந்தரிஷத்கோடாவேதிஷதகிதிர்துரோணசத் ரிஷத் வரதத் ரிதசத் வ்யோமசதப்ஜா கோஜா அத்ரிஜா ரிதம் ரிஹத். ரொம்ப அருமையான மந்திரம். அகும் தத்து சிஷத் வசுரந்தரிஷத் கோடாவேதிஷத் அகிதிர்துரோணசத் ரிஷத் வரசதே ருதசதே வ்யோமசதே அப்ஜா கோஜா ரிதஜா அத்ரிஜா ரிதம் ப்ருஹத். மந்திரமானது சுத்தமான ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சூரியனாகவும் அந்த பிரம்மத்தை பார்க்கணும். நடுவில் இருக்கக்கூடிய காற்றாக அந்தரிட்சத்துல போடக்கூடிய காற்றாகவும், யாகங்கள்லாம் பண்றாரு, அக்னிஹோத்திராதி எல்லாம் பண்றாரு, அதில் இருக்கக்கூடிய அக்னியாகவும், வீட்டில் அதிதியாகவும், மனிதர்களுக்குள்ளேயும் அது தகராகாசத்தில் இருப்பதாகவும், தேவரிடம் இருப்பதாகவும், சிவன் விஷ்ணு ருத்ரன் அம்பாள் இருக்கிறதாகவும், நேர்மையாக இருக்கக்கூடியவராகவும், நீரில் பிறப்பதாகவும், சூரிய கிரகணங்களை பிறப்பதாகவும், எங்கெல்லாம் அழகு ஒழுங்கு இருக்கோ அந்த எல்லா இடத்திலையும் அவர் இருப்பதாகவும் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு இதை நம்ம கடோபனிஷத்துல 2வது திவ்யாத்தியாயத்துல திவ்ய வள்ளி 5வது வள்ளியில நம்ம பார்க்கிறோம். அகும் தத்து சிஷத் பசுரந்தரிஷத் கோடாவேதிஷத் அதிதிர்துரோணசத் ரிஷத் வரசத் ரிதசத் வ்யோமசத் அப்ஜா ரிதஜா அத்ரிஜா ரிதம் ப்ருஹத் அப்படின்ற மந்திரம். அதுக்கு ஆச்சாரியர் என்ன பண்ண, இங்க சாயனர் சர்வோபி பிரம்மரூபேன அவபாசதே அயம் மந்திரா அப்படின்னார். எல்லாத்தையும் பிரம்மரூபமாக காணப்படுகிறது அப்படின்னு ஆரம்பித்தார். ஆச்சாரியர் என்ன எழுதினா தெரியுமோ? அது கட்டோபனிஷத்துல எழுதும்போது ஏகசரீர புறவதி அயம் ஆத்மா கிந்து சர்வ புருஷவதி. ஏதோ ஒரு சரீரத்துல ஒருத்தருக்கிட்ட இந்த ஆத்மா என்னுடைய ஆத்மா இருக்கு நினைக்காதீங்க, அது எல்லாருடைய சரீரத்திலேயே இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்னுடைய ஆத்மா அப்படின்னு. என்ன சார் சொல்றீங்க, எப்படி சார் அது பாசிபிள் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்குதான் இந்த மந்திரம் வந்துட்டு. ஹம்சஹா அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஹந்தி அப்படின்னாக்கா கச்சந்தி, ஹம்சஹா அப்படின்னாக்கா ஹந்தி கச்சந்தின்ற விற்பத்தி மூலம் ஹம்சஹான்ற பதமானது எதை குறிக்கிறது? எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய, எங்கும் செல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய பரமாத்ம சத்தம் அது. அது பாருங்க, சூரியனுக்கும் பொருளும், சூரியனுடைய கிரணங்கள் எல்லா இடத்துக்கும் போகுது, வாயுனுடைய சேஷ்டை எல்லா இடத்துலையும் போகுது. அப்படி இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படி இருக்கக்கூடியது அகும் அம்சஹா அப்படின்னு பேரு, பரமாத்மா இத்தா. அதுக்கப்புறம் சுச்சிஷத்து அடுத்த வார்த்தை சுச்சி அப்படின்னு சௌச்சம் சுச்சி சுத்தம் அப்படின்னு அர்த்தம். சுச்சிஷத்து அப்படின்னா அந்த ஆகாசத்துல பரமாத்மா போகிறது. அது எப்படி புரிகிறது? சூரிய ரூபமாக புரியுது. அம்சஹான சூரியன் வச்சுக்கோங்க. சூரிய ரூபமாக அது எங்கும் செல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது. நம்ம பார்த்துக்கே வரும், எல்லா இடத்துலயும் உலகத்துல இல்லாத இடத்துல எப்படி ஆகாசத்துல நான் இங்கிருந்து தமிழர் எடுத்துன்னு போனா நம்ம பாத்துல இருக்கக்கூடிய கடைகளையும்
இறங்கினோம், அமெரிக்காவில போய் இறங்கினோம், அந்த இடைவெளி இருக்குது தமிழருக்குள்ள, அந்த டபராக்குள்ள எப்படி இருக்குது அந்த இடைவெளி, அது எப்படி நீங்க காப்பியை ஊற்றி குடிக்கிறீங்க, அதுல இடைவெளி இருக்கிறதுனாலதானே குடிக்கிறோம். அது மாதிரி எங்கும் தள்ளக்கூடியதாக இருக்குது. வசுஹு அந்தரிச்சதே வாசயதி இது வசுஹு சர்வான் வாசயதி, எல்லாரையும் வசிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மன் தான். அது எப்படி இருக்குன்னா பிராணரூபமாக இருந்து கொண்டு வாயுவாத்மனா இருந்து கொண்டு அந்தரிச்சதே எல்லா ஆகாசத்துல எல்லா அந்தரிச்சத்துக்களெல்லாம் போகக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா. ஹோதா ஏதிஷதே, ஹோதா அப்படின்னா இந்த இடத்துல அக்னி ரூபமாக இருக்கு. எங்க அக்னி ரூபமாக இருக்கு? வேதிஷதே, வேதி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அக்னிர்வை ஹோதா அப்படின்னு சுத்தியே இருக்கு. வேத்யாம் பிருத்திவ்யாம், வேதி வேதிஷதே பிருத்திவ்யாம்னு ஒரு அர்த்தம். வேதினாக்க யாகசாலையில இருக்கக்கூடிய வேதி, அந்த வேதியில தானே ஆகவனியும் கார்கபத்தியம் தட்சிணாகினி இருக்கக்கூடிய அந்த வேதி, அந்த வேதியில் பூமியில் இருப்பதாகவும் வாயு ரூபமாக இருக்கு, சூரிய ரூபமாக இருக்கு, பூமி ரூபமாக இருக்கு, அக்னி ரூபமாக இருக்கு. அதிதி அப்படின்னா திதி அப்படின்னா நமக்கு தெரியும் நாள். அதிதி அப்படின்னா இந்த நாள்லதான் ஒருவேளை சொல்லிட்டு வராதவர் அதிதி இல்லையா? நான் வாட்டுக்கு வரேன், சாப்பிடறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க வாங்க சாப்பிடறதுக்குன்னு கூப்பிட்டா அது நார்மல், அவ்வளவுதான். திடீர்னு ஒரு பிராமணர் வரணும், அதுக்கு சொல்லிட்டு வீட்டு வரல, அன்னைக்கு நான் பாத்திர சாப்பிடணும், எல்லாம் கொள்ளாம வந்து சாப்பிட்டேன். அன்னைக்கு சாப்பாடு போட்டாதான் அது சந்தோஷமா. இன்னைக்கு காலைல யாரும் நல்லா ஒரு பிராமணர் வந்தார், சாப்பிட்டு போனார். விஸ்வபரமாத்மாவே சாப்பிட்டா மாதிரி பிராமணர் இருக்கிறேன், சாப்பிட்டா மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு அதிதி அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க வைதிக கர்மாலாம் திட்டி பார்த்து பண்றோம் இல்லையா? இன்னைக்கு என்ன அமாவாசை, இன்னைக்கு சித்திரகாரியம், வேற காரியம் பண்றாது, இன்னைக்கு திங்கட்கிழமை, இன்னைக்கு பிரதம திதியில இன்னைக்கு அது வேண்டாம் இது வேண்டாம், இன்னைக்கு திதி புதுப்பாளர் எல்லாம் திதி பார்த்து கொண்டிருக்கோம். அதிதி அப்படின்னாக்க எந்த நாளும் பார்க்காம செய்யக்கூடியதான கர்மாக்கள் இருக்கு இல்லையா? அப்படி ரூபமாக இருக்கக்கூடிய அக்னி அப்படின்னு ஒரு அர்த்தம். அதிதி தன்னே சோமரசபாவேன கிரோணசத்து, அவர் என்ன பண்றாரு? சோமயாகம் பண்ணும் பொழுது அதிதி மாதிரி அந்த சோம பகவானானவர் யாகம் பண்ணும் பொழுது அதுல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எதுல? துரோணசத்து, கலசத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அவர் எப்படி இருக்காரு? சோம அதிதி அப்படின்னாக்க சோமரசம்னு ஒரு அர்த்தம். பூமியில அதித்தியாக சோமரசமாக இருந்து கொண்டு துரோண கலசத்தில் இருக்கிறார். அல்லது அதித்தியான பிராமண ரூபமாக இருந்து துரோணங்களில் வில்லுகளில் சாப்பிட்டுக் கொள்கிறார். அந்த மாதிரி பரமாத்மா என்னன்றாரு, இவாளுக்கு புண்ணியத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக அதித்தி ரூபேன சாப்பிட்டு போறாரு. அதான் விஷ்ணுவா சாப்பிட்டா மாதிரின்னு சொல்றோம். இப்படியும் இருக்கிறார். அதற்கு பிறகு நரம் அப்படின்னு மனிதன். அப்படின்னாக்க மனிதர்களுடைய சரீரங்களில் இருந்து கொண்டு வசித்துக் கொண்டு இருக்கிறவர் அப்படின்னு. அடுத்தது பரசத்து, மனிதர்களுக்கு தகுந்த இல்லாத பரம் பரண்யமாக இருக்கக்கூடிய தேவதைகளிடமுடைய சரீரத்திலேயும் அவர்தான் இருக்கிறார். பரசது சிறந்த தேவர்களிடம், சக்தியான தேவர்களிடம் வசிப்பதாகவும் அவர்தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் சத்தியம், உண்மை எங்க உண்மை இருக்கிறதோ அங்க பகவான் திருவாணி திருமம அப்படின்னாரு. எங்கெல்லாம் எத்த யோகேஸ்வர கிருஷ்ணா எத்த பார்த்தோ தனுத்தரா தத்தி விஜயபுதி திருவாணி திருமம, நேர்மை எங்க இருக்கோ அங்க இருப்பார் அவர், பகவான் இருப்பார். அதுக்கப்புறம் மசத்து, எங்கு இருக்கக்கூடிய ஆகாச ரூபமாக எல்லாருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திர
பாத்திரங்களிலையும் வீடுகளிலையும் இல்லையா குளங்களிலையும் பாத்திரம் எல்லாத்தையும் அது உள்ள எம்பிக்கிறாப்படி எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுக்கிறார் பாருங்க அந்த பகவான். யார் வந்தாலும் வீடு கட்டுறான் அதுக்கும் அவகாசம் கொடுக்கிறார், அதுக்கு மேல கட்டுறான் அதுக்கும் பரவாயில்ல கொடுக்கிறார், அதுக்கு மேல 48வது மாடி கட்டுறான் அதுக்கும் கொடுக்கிறார், 120வது மாடி கட்டுறான் அதுக்கும் அவகாசத்தை கொடுக்கிறார். பாவம் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார் இல்லையா. அப்படி ஆகாச ரூபமாகவும் அவர் தான் இருக்கிறார். அப்புறம் அப்ஜா அப் அப்படின்னாக்க தண்ணி. பீஜாபூர கதேஷ கார்ம கல்ஜா சக்கர அப்ஜ பாஷோத்பல அப்படின்னு சக்கர அப்ஜ. சக்கரத்துக்கு பக்கத்துல அப்ஜான்னு இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், அந்த ஜான ஸ்லோகத்துல சங்கு அப்படின்னு சங்கம் கல்வி சக்கரத்தோட தானே வருவார் பகவான். அதனால அப்ஜா அப்படின்னாக்க சங்குன்னு புரிஞ்சுக்கலாம், இல்லையானால் மகரமாக புரிந்து கொள்ளலாம், இல்ல கிளிஞ்சல் முதலியவாகவும் இருக்கிறார், திமிங்கலமாக இருக்கிறார், மீனாக இருக்கிறார் இல்லையா, நீர் நாயாக இருக்கிறார். இப்படி தண்ணீர்ல இருக்கக்கூடிய பிராணிகளாகவும் தண்ணீர்ல இருக்கக்கூடிய சங்கமாகவும் கிளிஞ்சலாகவும் எல்லா சொரூபமாகவும் இருப்பதாக பகவான். பேர்பட்ட ஒரு மைண்ட் பாருங்க எப்படி பிராடா நம்ம யோசிக்கலாம் பாருங்க. இப்படி பண்ணா நம்ம மனதானது விரியப்படுகிறது. இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக இந்த அர்த்தத்தை மனசுல அனுசந்தானம் பண்ணுவதன் மூலமாக நம்மளுடைய மனசு ரொம்ப பெருசா இருக்கு. மனசு ரொம்ப பெருசா இருக்குன்னு வச்சுக்க, யார் என்ன சின்ன தப்பு பண்ணாலும் அதை பெருசு கொண்டிருக்காங்க எங்கேயுமே தோணாது, உடனே மறந்துடலாம். என்னமோ அசைக்கு வெளியே பட அப்படின்னு எல்லாரையும் அக்செப்ட் பண்ணக்கூடியதான் ஒரு மனோபாவம். கிட்ட இருக்கக்கூடிய எல்லா தவறையும் எல்லாம் நம்ம போய் எதுக்கு கழிச்சு தானே புரிஞ்சு கொள்வார் தவறை அப்படின்னு நம்ம அவகாசம் தான் கொடுக்குறோம் பாரு. இப்படி ஒரு எண்ணமானது வரணும், விசால ஹிருதயமானது வரணும். அந்த விசால ஹிருதயத்துல கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும். எல்லாம் பகவான் கொடுத்தது, இதுல இருந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறது. யாரோ கொடுத்துட்டு தானே எல்லாம் சரியா. பகவான் சாப்பாடு பகவான் கொடுத்த அரிசி ஏதோ நம்ம ஏதோ கையில காசு எடுத்து வாங்கிக்கணும், அதை போய் ஆத்துல வச்சுட்டு கொடுக்கறதுக்கு போய் யோசிக்கலாமோ அங்கிட்டு அப்படின்னு அந்த பிராட் மைண்டடாக இருக்கக்கூடிய எண்ணமானது இல்ல அதெல்லாம் வரணும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி பகவானே இப்படி எல்லாமாக நீங்க அப்ஜாவாகவும் அவர் தான் இருக்கிறார். கோஜா ரீகி நெல்லு யவம் பார்லி எல்லாம் எங்கேருந்து வந்தது? கோனாக்கா பூமி இருந்து வந்தது தானே. யாரு கொடுத்தது? மழையின் மூலமா பகவான் தானே கொடுத்தா. அப்படி கொடுத்தா அந்த பகவான் அங்கே விரிகியாகவும் பூமியில் இருந்து வந்ததாகவும் இருக்கிறார். யாகங்களுடைய அங்கத்திலும் நேர்மையாக செய்யக்கூடியதுன்னு ஒரு அர்த்தம். சத்தியமாக இப்ப பேசுபவர்களிடமும் அவர் தான் இருக்கிறார். அப்புறம் அத்ரிகா பர்வதங்களிலிருந்து நதியாக எத்தனையோ பாருங்க, மழையாக நதியாக எல்லாம் அந்த பர்வதங்கள் தான் பண்றது. அந்த பர்வதத்திலிருந்து உண்டானதானது அத்ரிகா. அத்ரி அப்படின்னாக்க வேங்கடாத்ரி அப்படின்னாக்க ஏழுமலை திருமலை அப்படின்னு அர்த்தம், திருப்பதி அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அருணாத்ரி அப்படின்னாக்க அண்ணாமலை திருவண்ணாமலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் பத்ராச்சலம் பத்ராத்ரி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? பத்ராச்சலம் பத்ரிகாகிரி பத்ரிகாசிரமம் இருக்கக்கூடிய கிரி பர்வதம் அச்சலம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அத்ரி அப்படின்னு ஹிமாத்ரி மலை, அந்த மலைகளில் இருந்து வரக்கூடிய உண்டாகக்கூடிய அந்த நதிகள் அத்ரிஜா. சூரியனுக்கு இது ரெண்டு மலைக்கும் நடுவுல அப்படி வரா மாதிரி போடுவோம். சூரியனும் அப்படி சூரியனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு சூரியனாகவும் தியானிக்கலாம். தியானத்துக்கு சௌகரியம் நமக்கு சூரியன் தான். பிரம்மத்தை போய் நிர்குணமான பிரம்மத்தை எப்படி நினைக்கிறது? இப்படி நதியான ஏரியான குளமான அப்படின்றத விட சூரியனா இருந்தா அத்ரிஜா அப்படின்னா மலையில இருந்து அப்படி ஒதுக்கிற மாதிரி நினைக்கலாம். அத்ரிஜா ரிதம் சர்வாத்மாவாக இருக்கக்கூடிய உண்மையாக அழியாத சுபாவமாக இருக்கக்கூடிய அவர் பெரிய எல்லாத்துக்கும் அதனோரணியான் மகதோ மகியான். அவர் ரொம்ப கிட்டைன்னு சொல்ல முடியாது, தூரம்னு சொல்லுவாரு. எங்க இருக்காரு பகவான்? ரொம்ப கிட்ட இருக்காரு சார். பகவானை போய் மோக கட்டையை தூக்கி பாக்குறாங்க. பகவான் அங்க எங்க இங்க என்ன இருக்காரு?
என்னப்பா இங்கேயா இருக்காருன்னா இல்ல மேல மோக கடைக்கு நான் அங்கேயே இருக்காரு அங்க பாக்குறாரு அவரு சோவார் அப்படின்னு சூரா சுதரே அது அஞ்சி கேட்க தூரத்துக்கு தூரமாக இருக்கார் கிட்டக்கு கிட்டையாவும் இருக்காரு அதான் அவருடைய சுபாவம் இருக்கக்கூடிய சுபாவம் அனோரணியா மகதோமகி ஆத்மா சேஜந்தோ இகிதோ குஹாயா அகமக்கிறது பசியத்தி வீட்டா தாது பிரசாதா மகிமானமாத்மான கதோ மீண்டது இங்கேயும் பார்த்தோம் அதே இப்படி அகும் தத்து விசத்வ சுரன் கரி சதத் கோதா வேதி சத கிதிர்த்து ரோணதது கிருதது வரதது அப்ஜாவ்யோமதது அப்ஜா கோஜா சுதஜா அத்ரிஜா ரிதம் பிருஹது அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு சுகத்தை பார்த்தோம். சுத்தமான ஆகாசத்துல சூரியனாகவும் இடைவெளியாகவும் காற்றாகவும் யாக மேலைகள்ல அக்னியாகவும் வீட்டுல அதிர்ச்சியாகவும் இல்ல துரோண கலசத்துல இருக்கக்கூடிய அக்னி பகவானாகவும் மனிதர்களிடையும் தேவர்களிடையும் நேர்மையா இருக்கக்கூடியவர்களுக்கும் அவங்க நீரில் இருக்கக்கூடியதும் சூரிய கிரகங்கள் பறக்கிற மாதிரியும் அழகாக இருக்கிற இடத்துலையும் ஒழுங்காக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பிரம்மம் உண்மை ஒன்றுதான் அந்த பரமாத்ம தத்துவம் ஒன்றுதான் அப்படின்னு அவரு அஞ்சு நின்று அப்படியே நினைச்சா நம்ம இல்லையா அப்படி ஒரு சக்தியான மந்திரம் அது கேட்டோம். கிருதம் விமீச்சிரே கிருதமஸ்யோனிர் கிருதே ஸ்ரிதோ கிருதமுவஸ்யதாம அனுஷ்வதாமவஹ மாதயஸ்வஸ்வாஹா கிருதம் ரிஷபவக்ஷி ஹவ்யம். வேதம் லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது எல்லாத்தையும் பாஷ்யத்துல படிச்சாதான் புரியும். இவங்க மிமீக்ஷிரே அப்படின்னாரு. மிமீக்ஷிரே அப்படின்னா ஒண்ணு சேர்க்கிறது. அது சிம்பிளா அப்படின்னு சொல்லலாம். வேற பிரயோகம் எல்லாம் பண்ணோம் இல்லையா? நம்ம தான் அதை வந்து பாஷ்யத்து பெரியவர்கள் ரிஷிகள்லாம் வியாக்கியானம் பண்ணதை வைத்துக் கொண்டு கொஞ்சம் ஒக்கம்புலரி டெவலப்மெண்ட் வேற படிச்சாதானே வரும். மிமீக்ஷிரே அப்படின்னாரு. என்ன சிஞ்சதி எதை சேர்த்தான் அப்படின்னா கிருதம் விமீக்ஷரே. யாரு விமீக்ஷரே? அவர்கள் எவர்கள்? முன்னோர்கள் எல்லாம் நம்ம தாத்தாக்கெல்லாம் எத்தனை யாகங்கள் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவெல்லாம் கிராமத்துல சௌகரியமாக இருந்து சதா சர்வ காலமும் வேதோக்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்க்கை கொண்டிருக்காங்க. எல்லாம் நாசமா போச்சு. ஒரு 100-200 வருஷத்துல விண்வெளியெல்லாம் வந்து அவளுக்கு காசுன்றது நெசசிட்டி வந்ததுனால எல்லாம் சிட்டி கோவில் வந்து தர்மங்கள்லாம் வீணாகி மாறி போச்சு. நம்ம ஒரு 4-5 ஜெனரேஷனுக்கு முன்னாடி அப்படி இல்லை. எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்க, வீட்டுலதான் அவளுக்கு எல்லாம் கொல்ல பக்கத்திலேயே எல்லா காய்கறிகளும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். கிராமத்துல வயல்ல இருந்து எல்லாம் மாமம் புளி இஞ்சி எல்லாம் வந்துடும். அரிசி எல்லாம் இருக்கு. சௌகரியமா உட்காந்து வேதோக்த கர்மாக்களை படிச்சுட்டு உட்கார்ந்தெல்லாம் தத்துவம் மீமாம்சா வியாக்கரணங்கள்லாம் படிச்சுட்டு எப்படி இருந்தா நம்ம பாருங்க அபிப்பிராயங்கள்லாம் படிச்சு ராமாயணம் அதெல்லாம் எல்லாத்தையும் கேட்டுருந்தாங்க இல்லையா? இப்படிப்பட்ட நம்மளுடைய முன்னோர்கள் கிருதம் விமீக்ஷிரே, இவர்கள் அல்லவா நெய்யை அக்னியில ஹோமம் பண்ணார்கள் இல்லையா? கிருதமஸ்யோனி. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா இவர்களுக்கு நெய் தான் பிறப்பிடமாகவே தான் வாழ்க்கையை அவ்வளோ இம்பார்ட்டன். கிருதம் அக்ஷய யோனிகி. காரணம் இருப்பிடமே பிறப்பிடமே அக்னிதாம்பா. யோனியே அக்னிதான். கிருதே ஸ்ரீதா. நெய்தான் ஆசிரியம். இவர்கள் உறைவிடம், இவர்கள் நிலைவிடக்கூடிய நெய்தான். வீட்டுல நெய்க்கு மாத்திரம் வரக்கூடாது. எப்ப கேட்டா ஹோமத்துக்கு கேட்டா நெய் இருக்குன்னு சொல்லணும். சாப்பாட்டுக்கு நெய் இல்லாம போடக்கூடாது. அன்ன சுத்தி ஆச்சா அன்னத்தை சுத்தி பண்ண நெய் இல்லாம எப்படி வீட்டுல காரியம்? நெய் இல்லாம ஒரு காரியம் நடக்காது. இப்படி அன்ன சுத்தியாக இருந்து நெய், அக்னிக்கு போகக்கூடிய நெய், எல்லாமே நெய். இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? பசும்பால்ல இருந்து வந்தது. எல்லாம் பால் இல்லாத உலகமே இல்லை. அதனால கோமாதாவை பார்த்தா ஒரு தடவைக்கு 4 தடவை பண்ணோம். அது இப்ப எதுவுமே இல்லை நாம சாப்பிடக்கூடியது இல்லையா? அதனால பசுமாட்டுல அத்தனை தேவதைகளும் இருக்காரு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? நெய்தான் இதனுடைய உறைவிடம். கிருதம் உவசியதாம எல்லாத்துக்கும் சக்தியாக பரந்தாம அறையக்கூடியதாக இருக்கக்கூடியது இதுதான்.
பிரம்மார்ப்பணம் பிரம்மஹரி பிரம்மாஜ்ஞோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு பகவத்கீதை. அவித்தம் பிரம்மன் தான், அந்த நெய்யும் பிரம்மன் தான், ஹோமமும் பிரம்மன் தான், ஹோமம் பண்ணக்கூடியவனும் பிரம்மன் தான், எல்லாமே பிரம்மன் தான், உலகமே பிரம்மன் தான். இது வேற மாதிரி நமக்கு பகவான் சொன்னார். அப்படின்னால நெய்தான் பிரம்மம், அதை அறிவித்து நாம ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதா இந்த மந்திரம் வந்தது. அனுஷ்வதாம் அனுஷ்வதமாவக அப்படின்னாரு. அப்படின்னாக்க ஒவ்வொரு ஆகுதியும் அனுஷு இல்லையா, ஒவ்வொரு ஆகுதியிலும் அதமாவக அவரைத்தான் நாமே சொன்னான், அவரைத்தானே வணங்குகிறோம். அவர் எப்படி வர வேண்டும்? மாதயஸ்வ மாதயஸ்வ சந்தோஷமாக என்ன நான் பகவானை கூப்பிட்டேன்னாக்க பகவான் மாதயஸ்வ அப்படின்னா கிருஷ்டான் குரு இல்லையா, பிரேம சந்தோஷத்தோட வந்து நான் கூப்பிடக்கூடிய இல்லையா, அதற்கு வந்து ஸ்வாஹா கிருதம் ரிஷபஹி ஹவ்யம், ஸ்வாஹா கிருதம் ஸ்வாஹா என்று நான் கூப்பிட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ வாத்தியார் சொன்னார், நான் ரொம்ப சந்தோஷம் இன்னசென்ட் வாத்தியார் சொன்னேன், வா ஸ்வாஹா சொல்லுங்க, ஸ்வாஹா சூர்யா இதன்மா ஸ்வாஹா வாயு இதன்மா ஸ்வாஹா அக்னே இதன்மா வாயு இதன்மா சோமஹா சூர்யா இதன்மா ஸ்வாஹா பிரஜாபதயே இதன்மா பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதன்மா அப்படின்னு சொல்றேன். இப்படி சொல்லக்கூடிய நான் கொடுக்கக்கூடிய ஸ்வாஹா கிருத்தம் ஹவ்யம், இந்த ஹவ்யத்தையே ஸ்வாஹா கிருத்தை கண்டுபிடிங்க. எப்படிப்பட்ட ஹவ்யம்? பக்ஷி ததான பிராப்ய, இப்படிப்பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த ஹவ்யத்தை ஸ்வாஹா கிருதமாக கொடுத்த நான் ஐயத்தை வாங்கி கொண்டு எங்களுக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல வாழ்க்கையும் ததான அப்படின்னு நம்ம வேண்டினோம். ரிஷபான்னு ஒரு வார்த்தை இருக்கும், ஹே ரிஷப அப்படின்னு இருக்கும். ரிஷப ரூபமாக இருக்கக்கூடிய சிறந்து விளங்கக்கூடியதான அக்னி பகவானே அப்படின்னு அவனுக்கு ஒரு பிரார்த்தனை. அக்னி பகவானே ஒவ்வொரு ஆகத்திலையும் நீ என்ன பண்ணணும், ஆனா அதமா வகை எந்த தேவதையை நான் கூப்பிடுகிறோனோ அந்த தேவதையை மகிழ்ச்சியோட கூப்பிட்டு கொண்டு வந்து சுவாகாரத்தோட நாங்க கொடுத்த அக்கத்தை அப்படியே எடுத்துட்டு அவ கையில போய் கரெக்டா சேர்த்துடுங்க, நீ கணக்குல போய் சேர்த்துடணும் பண்ணிருக்கேன். அது உண்டான புண்ணியத்தை எனக்கு வர மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணணும் அப்படி ஹே ரிஷபா அப்படின்னு அந்த அக்னியை பிரார்த்தனை பண்ணோம். அதற்கு பிறகு அந்த பரமாத்மா எப்படி இருக்கார் மேலும் கண்டினியூ பண்றார். சமுத்ரா பூர்விம்பதுமாகும் சுதாகும் பாகும் சுனா சமம் அமிர்தத்வசம் அமிர்தத்வமானதே ரிதஸ்ய நாம வித்யம் யதஸ்தி ஜிஹ்வா தேவானாம் அமிர்தஸ்ய நாபிஹி. சமுத்ராத் பூர்விஹி, எப்படி சமுத்திரத்திலிருந்து அலைகள் அதை விட வேறு இல்லாமல் தண்ணிதான் சமுத்திரத்தை விட்டு பிரியாமல் சமுத்திரத்திலேயே அது உருவாக இருக்கு. அப்படிதான் அதான் நம்ம இருக்கக்கூடிய அந்த அலையை எடுத்து பார்த்தா அது என்ன இருக்கும், தண்ணி தான் இருக்கும். அப்படின்னா எதுக்கார் அலைன்னு சொன்னீங்க, அது ஏதோ தப்பா சொல்லிட்டா அதுவும் தண்ணி தான்ப்பா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரிதான் இந்த ஜீவன் சொல்லிக்கிறேன், ஆனா உண்மை பிரம்மன் தான். இப்படி சமுத்திரா ஊர்மி சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அலைகள் போல பரமாத்மாவிலிருந்து அது மதுமான் ரொம்ப இன்பம் உள்ளவாக இன்பத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதான உதாரது. இந்த உலகமானது எப்படி வந்தது, அந்த ஜீவன் எப்படி தோன்றியது, உலகத்தில் இருக்கக்கூடிய பிராணிகள்லாம் எப்படி தோன்றினார்கள், அந்த பரமாத்மாவிலிருந்து தோன்றினார்கள். எப்படி இருக்கிறார் அந்த பரமாத்மா? மதுவாகும் இல்லையா, மதுமாகும் மதுமான் மதுமாக இருக்க அவர் இன்பமாக இருக்கிறதுனாலதான் எனக்கு இன்பத்தை அளிக்க முடிகிறது. இப்படி அன்பம் இருக்கக்கூடியதான இந்த பிரகமையாவது ஆமா எப்படி ஆச்சுன்னா அமிர்தத்வமான அமிர்தத்துவத்தை அறியாத ஆனந்தத்திற்கு காரணமான ஆதாரமாக விளங்குகிறது. அப்படியா மேல் நோக்கி பறந்து
அமிர்தத்துக்கு ஒப்பான அமிர்தத்துக்கு ஒப்பானது என்ன ஓங்காரம். ஓங்காரம்னா பரமாத்மா. ஓம் என சொல்வதாக இருக்கக்கூடிய பரமாத்மா. அவர் எப்படி இருக்கார்? அவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க பரமாத்மாவுடைய ரகசியம். குருஷ்யம்னா ரகசியம். பரமாத்மாவுடைய ரகசியம் என்ன? அங்கெல்லாம் தெரியுது. ஓம் அதான் பரமாத்மா. இந்த ரகசியமானது கிருதஸ்ய சரண திருஷ்டி புறம் ஜோதின்னு அர்த்தம். கிருதம் நீங்கின்ற அர்த்தம் இல்ல. கிருதம் அப்படின்னாக்கா அப்படி நடுவருது இருக்கக்கூடியது. எப்படி இருக்க பரவறது நடுவருது இல்லை, பரவறதுன்னு எப்படி இந்த விளக்கை ஏற்றினோன்னு அந்த ஏற்றின கொஞ்ச நேரத்துல அந்த யூனிட் எல்லாத்தையும் விளக்கு ஏற்றிட்டு பாருங்க. மாமி ஒரு அகல் விளக்கை ஏற்றினப்பா, அதுல ஒரு குத்து விளக்கு ஏற்றினான். அது அங்க இருக்கக்கூடிய யூனிட் எல்லாம் போயிட்டு பறந்து போயிட்டு இல்லையா? இது மாதிரி கிருதஸ்யனா மகுஷ்யம் அத மாதிரி ஓங்காரம் இருந்தது. எதி எது இருக்கோ அந்த ஓங்காரம் என்று பரஞ்சோதியினுடைய ரகசிய நாமாவாகவும் எங்கும் போகக்கூடிய தன்மையோகம் எது இருக்கிறதோ அதை ஜிஹ்வா தேவானாம் அதை உதடு அப்படின்னு சொல்லுகிறோம். இன்னும் ஓங்காரத்தை உதடு மட்டும் அசைத்துக் கொண்டு சொல்ல வேண்டியதாக இருக்கக்கூடிய ஏன்னு வச்சுங்க. முதல்ல அசைக்காம சொன்னோம்னா விட்டு போயிடும் நமக்கு. அப்படின்னு கட்டி சொன்னா அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப கிராஸா இருக்கு. மனசுக்குள்ளேயே சொன்னோம்னா தப்பி போயிருக்கு. இதுக்கு நடுவுல உபாம்சுவா சொல்லணும் இல்லையா? அது மாதிரி சொல்லக்கூடிய ஜபங்கள் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய. ஆனா இங்க என்ன அர்த்தம்? ஜிஹ்வா அப்படின்னு சொன்னாக்க நாக்குன்னு தான் எடுத்துக்கணும் இல்லையா? அவர் மெதுவாக நாக்கு அசையும்படி ஜெயிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதன் மூலமாக அவன் எதை அடிக்கிறான்? அமிர்தமான ஆனந்தத்திற்கு நடுவுல ஆதாரமாக இவன் விளங்குகிறான். எப்படி அந்த ஞானிகளுடைய நாவல நாக்கு மாதிரி இந்த ஓங்காரம் விளைகிறதோ அப்படி இந்த ஓங்காரத்தை இவன் அறிந்தவனாகவன் ஆனந்தத்திற்கு ஆதாரமாக இவன் விளங்குகிறான் அப்படின்னு அர்த்தம். சமுத்திராதூர்மதுமாகும் உதாராதுபாகும் உபாம்சுனா அப்படின்னு சொன்னார்ல. உபாம்சு அப்படின்னால என்னப்பா? கத்தி சொன்னா உச்சை கிரியதே, உச்சாயா சொல்றது. அப்புறம் மனசுக்குள்ளேயே சொல்றோம் மானசமாக சொல்றது. உபாம்சுனா அப்படின்னு உதரை அசைத்து சொல்லக்கூடிய ஜபம். உதர அசைத்து சொல்லக்கூடிய ஜபம்னா என்னக்கா? நம்ம சொல்ற ஜபம் நம்மளுக்கு மாத்திரம்தான் நம்ம முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு அப்படின்னு சுத்தம் பண்ணோம். அவர் பாவம் ஜபம் பண்ணிருக்காருன்னு சொன்னா தெரியாது. இதெல்லாம் பார்க்கறதா சொல்லியிருக்காரு. உண்மைன்னா அவர் ஜபம் பண்ணி காயத்திலேயே மொல்லமா சொல்லுங்க. அவருக்கு ஏன்னா வயசாயிருக்கு, கத்தி சொன்னா பசங்க எல்லாம் திருத்தாங்க, கத்துறா என்ன மனசுக்குள்ள சொன்னா நிக்க மாட்டேங்கிறது எண்ணங்கள். என்ன பண்றது? உபாம்சுவா சொல்றதுதான் உங்களுக்கு. இப்படி உபாம்சுனா உடல் மட்டும் சொல்லும்படி சொல்லி அமிர்தத்வமானது இப்படி அமிர்த நிலையை சாதா நிலையை ஜெபித்து இந்த ஓங்காரத்தை ஜெபித்து செய்கிறான். அது மட்டும் இல்ல, அது அந்த கிருதஸ்ய நாம விருட்சம் எதத்தி ஜிஹ்வா அதுதான் ஒளிமிக்க அந்த ஞானிகளுடைய நாக்காக இருக்கிறது. இந்த நாட்கள் உரையக்கூடிய வார்த்தை என்ன? என்ன பண்ணிட்டு இருக்கான்? எப்ப பார்த்தாலும் ஓங்கார ஜனம். சன்னியாசிக்கு 21,600 தடவை ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கணும். மினிமம் மேக்சிமம் என்ன? பதாசர்வம் ஓங்கார ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். சொல்லிட்டு வந்தவங்க பிச்சாப்பா கூட்டாட்சி நம்மள மாதிரி கிரகத்தின் மாதிரி அப்படி கூடாது. அவர் தனியாத்த வாங்கிட்டதே இருக்கு. இந்த ஓங்காரத்தை சொல்றதுக்கு தான் 4 மீன் பொழுது ஒன்றும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்கு திறமை தனியாத்த வாங்கிக்கணும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஓங்கார ஜாத்திகளா இருக்கக்கூடியவா ஞானிகளுடைய நாட்கள் ஜிஹ்வால இருக்கக்கூடியது. அதுதான் அழியாத அமிர்தத்துவத்திற்கு இல்லையா? அமிர்தமாக இருக்கக்கூடிய சாகா நிலைக்கு அழியாத ஒரு நிலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய நாதிகி. நாதிகின்னா என்ன சொல்றது? ஆதார நிலை அப்படின்னு. பயம் நாம பிரமாமானமோபி உபபிரம்மா சும்பச்சமானம் ததஸ்ருங்கோ அவனீகௌ ருஹ்ஜேததி அப்படின்னு கௌர ஏததி. பயம் ஞானார்த்தினா ஞானத்திற்கு யார் யார்
ஆசைப்படுகிறோமோ நாமெல்லாம் முன்னேறணும், இந்த வேதத்தை நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், இதை ஏற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆசை யாருக்கு இருக்கு? இந்த ஞானார்த்தியாக இருக்கக்கூடிய பயம் அப்படிப்பட்ட நாம என்ன பண்ணணும்? ஞான யஜ்ஞம் பண்ணணும். பிரபிரவாம கிருதே நாஸ்தி யஜ்ஞே. கிருதேன ஒரு யாகம் பண்றதா இருந்தா அந்த நெய்யை எப்படி ஊத்துறோம் அப்படின்னா அப்படியே தாரையா ஊத்தணும். சாப்பாடு போடும்போது ஒரு மதத்துல மதும் பிரம்மமே துமாம் மதுமே துமாம் பிரம்மமே மதுமே துமாம் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்றாரியா. அந்த மந்திரத்தை சொல்லும் போது நம்ம எதிர்க்க இருக்கக்கூடிய மாமி அந்த நெய்ய அப்படியே தாரையாக ஊற்றணும். தாரையாக ஊற்றும் பொழுது அந்த சமயத்துல திருப்பர்ணா அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல அந்த நெய்ய அப்படியே தாரையா ஊற்றணும்னு சொல்லி விலையில போட்டா ஞாபகம் வரல. அந்த நெய்ய தாரையா அந்த அன்னத்துல ஊத்தணுமா. முதல்ல அன்னசக்திக்காக ஊத்துறது ஒரு சொட்டு ஊத்திருப்போம். அதுக்கப்புறம் பிராமணம் உட்கார்ந்த உடனே சாப்பாட்டுக்கு உட்கார்ந்த உடனே சாப்பிட்டத்துல என்ன பண்ணோம், அந்த நெய்ய தாரையா ஊத்தணும். அப்பதான் அது போய் சேரும். அப்படி நாம தாரையாக எப்படி ஊத்துகிறோமோ, எப்படி ஹோமத்துல பண்ணும்போது பூர்ணாகுதி பண்ணும் பொழுது எப்படி தாரையா நம்ம சமபத்தை சொல்லிட்டு அப்படியே ஊத்துறோம் இல்லையா, அப்படி பயம் நாம பிரபிரவாமாகிருதேனாஸ்திஞேதாரயாமா அந்த நெய்ய தாரையாக ஹோமம் செய்தது போல மாதிரி இந்த ஓங்கார ஜபத்தை இந்த ஞான யஜ்ஞத்தில் நாம தாரணையாக பண்ண வேண்டும். காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இல்ல அட்லீஸ்ட் நமக்கு ஒரு பூஜைக்கு ஒரு 10 நிமிஷம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த 10 நிமிஷமாவது தாரையா அந்த மதமானது சொல்லப்பட வேண்டும். ஓங்காரமானது தாரையாக தாரா அதிகாரம் அந்த கிருதமானது தாரையா உணர்வு இல்லையா. அதே மாதிரி நம்ம இந்த ஓங்கார ஜபத்தை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். தாரையாக பண்ண வேண்டும். தாரையாமா நமோபிகை நமஸ்காரத்தோட ஜபித்துக் கொண்டே இருப்போம். அந்த ஓங்காரத்தை அந்த முக்கியமாக எதப்தி எல்லாருடைய நாட்டிலையும் ஞானிகளுடைய நாட்டில எந்த ஓங்காரம் இருக்கோ அந்த ஓங்காரத்தை அத உப பிரம்மா சிம்பதி சசியமானம் எங்களால சொல்லக்கூடியதான இந்த பிரணவத்தை நீங்கள் என்ன தெரியுமா பண்ணா உபசிருவது நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். நாங்க சொல்லக்கூடிய இந்த ஓங்காரத்தை ஜெபிக்கிறவே அகார உக்கார மகார நாதம் நாங்க ஒடுக்கக்கூடிய இந்த நீங்கள் சசியமானா அப்படின்னாக்க சூயமானான்னு அர்த்தம். நாங்கள் சுற்றுகின்றோமே ஓங்காரத்தின் மூலமாக சசியமானமாக இருக்கக்கூடிய இந்த ஓங்காரத்தை உபசிருவது அப்படின்னா இந்த பிரம்மத்தை கேளுங்க, நன்கு கேளுங்கள். அது எப்படி இருக்கு? அந்த பரபிரம்மத்தை தோற்றுவித்ததான் அந்த ஓங்காரம் எப்படி இருக்கு தெரியுமா? சதுஸ்ருங்கா அதுக்கு 4 கொம்பு இருக்கு. சதுஸ்ருங்க அகாரம் உகாரம் மகாரம் நாதம் அதுக்கு சமஸ்தியா இருக்கு. அகாரம் உகாரம் மகாரம் அதுக்கு சமஸ்தியா கூட ஒரு ஆதாரம் இல்லாம எப்படி அந்த வார்த்தைகள்லாம் வரும். அகார உகாரத்தை நான் சொல்றேன்னா அந்த சொல்லை ஆதாரமா சொல்லு. இது சொல்லக்கூடிய பரமாத்மா தான் எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சைலன்ஸ் கூட இருக்கு. சொல்லும் போது அது கூடவே ஒரு சைலன்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த சைலன்ஸ் தான் பிடிக்கணும், அதான் தெரியும் அப்படின்னா மாணிக்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்படி சதுஸ்ருங்க ஆன கொம்பு அந்த 4 கொம்பு சதுஸ்ருங்க அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க அவமீத் கௌரஹா அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு புல்லு மாதிரி அவமி அப்படின்னா வெள்ள ரிஷபம் மாதிரி இருக்கு. ரிஷபோ விஸ்வரூபா சந்தோக்யோ ஜமுதா சம்பூவ அப்படின்னு கைத்திரி முடிக்கிறது பார்த்தா இல்லையா. அந்த ஓங்காரம் எனக்கூடியதான் ரிஷபம் அது எப்படி இருக்கு? கௌரஹா வெள்ளையா இருக்கான் இல்லையா.
கௌரி அப்படின்னா வெண்மையானவள். கௌரகா அந்த ரிஷபம், ஆம்பளை ரிஷபம், அதனால கௌரகா வெண்மையாக இருக்கக்கூடிய அந்த ரிஷபம் போன்ற இருக்கக்கூடிய அவரை துதிக்கிறதை உபசும்பது, இப்படி சத்தியமானம் உபசும்பது, நாங்கள் துதிக்க ஓங்காரத்தை துதிப்பது அவர் காதில் கேட்கும்படியாக பண்ணுங்கள் அப்படின்னு பிரம்மத்துடைய பிரார்த்தனை பண்ண பிறகு அந்த பிரம்மத்துக்கு எப்படி இருக்கு? சத்வாரி சிங்கா த்ரயோத்யபாதா த்வேஷீர்ஷே சப்தஹஸ்தாதோத்ய ரிதாபத்தோ பிச்சபோரோ ரவீதி மகாதேவோ பத்யாக் ஆவிவேஷ. என்கிட்ட மாதிரி இருக்கா? ஒரு தடவை நம்ம ஹோமம் பண்ணும் பொழுதும் அக்னி அபிமுகம் பண்ணிட்டு அக்னியை சுவாசான்னு கொஞ்சம் எரிய விட்ட பிறகு இந்த மந்திரத்தை சொல்லிதான் அந்த அக்னி பகவான் அங்க கொண்டு இருக்கிறோம். அவர் அப்படி இப்படி போயிடக்கூடாதுன்றதுக்காக பிராணமுகமாக அந்த ஒரு தண்ணியை எடுத்து அதுல ஒரு அச்சதையை போட்டு அந்த ஹோமத்துக்கு அந்த பக்கம் போகாம பார்த்துக்கிறார் இல்லையா? அவர் ஏன்னா எப்போதும் அந்த பக்கம் போயிடக்கூடாது, என்னையே அபிமுகமாக இருக்கணும். அவங்க சொல்லக்கூடிய பிரார்த்தனை சொல்லக்கூடிய அக்னி பகவானுடைய மந்திரம் இது பிரம்மத்தை குறிக்கக்கூடிய மந்திரமாகத்தான் இருக்கு. ஆனா அதை நம்ம சேஃப்டி அக்னிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அக்னி மூலமாக பிரம்மத்தை தியானிக்கிறோம். கர்மாவையும் பிரம்ம தியானம் தான் அந்த விதிக்கு இருக்கு நமக்கு. அதை புரிஞ்சுக்கணும். அதான் நம்ம சாந்தோக்கிய சொன்ன மாதிரி அவர் ராஜா அரண்மனையில பட்டிருக்காருன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், பெட்ரூம்ல பட்டிருக்காருன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், கட்டில பட்டிருக்காருன்னு சொன்னாலும் ஒண்ணுதானே. எல்லா அரண்மனையில தானே நடக்கிறது. அந்த மாதிரி சரியா? அக்னின்னு சொன்னா என்ன, வாயுன்னு சொன்னா, ஓங்காரம்னு சொன்னா எல்லாம் பரப்பணும்னா அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லக்கூடிய மந்திரம் சத்வாரி சிங்கா. சத்வாரி சிங்கா அவருக்கு கொம்பு 4. சத்வாரி இல்லையா? 4 கொம்பு. அது என்ன கொம்பு அப்படின்னாக்கா அகாரம் உகாரம் மகாரம் 4. திரையோ அஸ்ய பாதாக 3 பாதம் வருது. ஜாகிரதை சொப்னம் சுஷுப்தி அப்படின்னு 2. திரையோ அஸ்ய பாதாக. அப்புறம் சீர்ஷே 2 தலைகள். என்னது? பராபிரகிருதி அபராபிரகிருதி. பராவித்யா அபராவித்யான்னு வேதத்துக்கு 2 பிரிவு. 2 தலை அதுக்கு. அப்புறம் 7 உலகங்கள். சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக 7 உலகங்கள். அவருக்கு இப்படி 7 கைகள் அவருக்கு இருக்கு. அப்புறம் திருதா பத்தகா, அவர் இந்த கொப்பு நூலால கட்டப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு திருதாபத்தகா ரிஷபகா இவர். அவர் ஒரு ரிஷபம் மாதிரி கட்டப்பட்டிருக்கிறார். அவர் கட்டப்பட்டு கொண்டு ரோரவீதி கத்தர் தூய அழைக்கிறார். எப்படி? மகா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். ஓம் ரூஹு போஹா சோஹா மகா அப்படின்னு தத்துவத்தை விளக்கக்கூடிய அந்த மகோதேவகா, அந்த ஸ்வயம் பிரகாசமான பொருளானது அது என்னாச்சு? நான் பண்றதுனால அந்த பரமாத்மா நான் பண்ற பூஜையினாலையும் நான் பண்ற ஹோமத்தினாலையும் சந்தோஷப்பட்டு மர்த்தியாம் மார்த்தலாக மரணத்தை சந்திக்கக்கூடியதான இந்த சரீரத்துக்குள்ள ஆவிவேஷ உள்ள கொண்டுட்டார் அப்படின்னு. இது இந்த மந்திரம் ஹோமங்கள்ல அக்னி ஆவாகனத்துல நம்ம பண்ணுவோம். இதையே நம்ம பிரம்மத்துக்கு அப்ளை பண்ணோம்னா கரெக்டா வருது. ஓங்காரம் 3 கால்கள், நம்மளுடைய ஜாகிரத சொப்னம் சுஷுப்தி, அப்புறம் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி, பூமியோ போனியோ பராப்பிரகிருதி, இதை தவிர ஒண்ணு இருக்கு அபராப்பிரகிருத்தின்னு ஒண்ணு ஜீவன் இருக்கா அப்படின்னு அங்க பார்த்தோம். வேதாந்திக்கா அதை பண்ண. அதே மாதிரி இந்த 7 உலகங்கள் மேல்கள் அதெல்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பரபிரம்மம் இப்படி ஒரு வியாக்கியானம் ஆயிடுச்சு. இதுதான் சாயனார் பண்ணியிருக்காரு. பட்டபாஸ்கர்னு இருக்காரு. அவர் இதுக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணாருனாக்க சத்வாரி சிங்கா அப்படின்னு சொன்னா, சார் 4 கொப்புன்னா நீ இப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. அகாரம் உக்காரம் மகாரம் 4. அத்வதியு ஹோதா உம்மா உத்காத்தான்னு 4 பேர் யாருக்கு தொடர்கிறார். எதிர்வேதத்தை சார்ந்தவர். அவர் அத்வதியுவாக இருக்கார். அவருக்கு 4 கணம் இருக்கார். அவர் ஹோதாவாக இருந்து அந்த ரிக்வேத மந்திரங்கள் தேவதையினுடைய மந்திரங்கள் எல்லாம் சொல்றாரு.
அங்க உட்காதான்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் கூப்பிட்டவன அந்த தேவதைக்கு அவர் பாடி அவரை வர போடுறாரு. தேவதை சாமகானம் பண்றாரு. அவர் ரிக்வேதியானவன் ஸ்தோத்திரம் பண்றான், சாமவேதியானவன் பாட்டு பாடி அவரை வரவேற்கிறான். எதிர்வேதியானவன் ரெடியா கொடுத்துருக்கு. இதுக்கு வேலை ஒண்ணுதான், எதிர்வேதிக்கு வேலை. அவரை உடனே கொடுத்துட்டு தான் அவருடைய வேலை, அத்வைதியுடைய வேலை. எல்லாருக்கும் முக்கியமான ஒருத்தர் இருக்காரு பிரம்மா. அவர் தான், அவருடைய தலைமையில தான் எல்லாம் நடக்கிறது. அவர் கரெக்டா இதை பண்ணாதான் அந்த எஜமானனுக்கும் பத்திரிக்கும் இந்த யாக பலனானது போய் சேரும். அதை பார்த்து கொண்டுதான் அந்த பண்ணி வைக்கக்கூடிய அந்த பிரம்மா அவனுடைய வேலை. அந்த பிரம்மா இப்படி 4 கணங்களுக்கு அருகே ஒரு யாகத்துல இருந்து ஒரு யாகம் சபலமாக அருமையான 4 வேணும்பா. இந்த 4 பேர் தான் அது, அத்வதியோ ஹோதா பிரம்மா உட்காதா அப்படின்னு. சரி, திரையோ அத்திய பாதாக 3 பாதம் சார் எங்களுக்கு கரெக்டா வச்சு ஜாகிரதைன்னு சொல்ல போறேன்றா இதுக்கு எனக்கு இருக்கு. கார்கபத்தியம் ஆகவனியும் தட்சிணாக்னி இல்ல அன்வாகாரிய பட்சம் அப்படின்னு இன்னொரு பேரு. அதுக்கு எல்லாத்தையும் அங்கதான் பட்டணம் பண்ணுவாங்க. இந்த புரோடாசத்தெல்லாம் பண்ணக்கூடிய இடம் அது தட்சிணாக்னி. தட்சிணாக்னி ஆகவனியும் கார்கபத்தியம் அப்படின்னு 3 அக்னிகள் கரெக்டா வந்தது யாருக்கு கரெக்டா இருக்கு. அக்னி பகவானுக்கு தான் பொருந்தது. அவருக்கு 4 கை அப்படின்னாரு. 4 கையே அப்படின்னாக்க அப்படின்னா 2 சீர்ஷம் அப்படின்னா 2 தலை. அதுக்கு என்ன பராபத்தி அபராபத்தி சொன்னீங்க. இவருக்கு என்ன தலை? எஜமானன் எஜமான பத்தி இவா 2 பேரும் அப்படின்னு. அப்புறம் சப்தஹஸ்தாசா 7 கையில அவருக்கு என்ன 7 விதமான கைகள். ஐயோ அதுவா காயத்ரி அனுஷ்டுக்கு விருகதி பங்கி சுஷ்டுக்கு ஜெகதி சந்தா கும்சி பண்றாங்க இல்லையா. 7 சந்தஸ் இருக்கு இல்லையா. இந்த 7 சந்தஸும் தான் இந்த மந்திரத்துல ஹோமங்கள்ல அக்னி ஆவாகனத்துல கூடிய இந்த அக்னி பகவான் தான் சொல்றது இந்த மந்திரம். அதனாலதான் அக்னி பகவான் பிரம்மத்தை இருக்கிறது. அது எப்படி அக்னியை சொன்னா பிரம்மத்தை தானே ஆறுது. அந்த அர்த்தத்துல சொன்னா ரொம்ப அது சொன்ன அரண்மனையில தூங்குறாருன்னு சொன்னாலும் மேல தூங்குறாருன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அதுக்கு அதிஷ்டானமாக அது இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா நம்ம அக்னி காரியங்கள்லாம் பண்ணும் பொழுது இந்த அக்னி பகவானை உபாசிக்கிறதுக்கு கரெக்டா வருது. சத்வாரி சிங்கா அப்படின்னாக்கா அத்வதியோ ஹோதா பிரம்மா உட்காதா திரையோ அத்திய பாதாக 3 பாதங்கள் அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க கார்கபத்தியம் ஆகவனியும் தட்சிணாக்னி. அப்புறம் சீர்ஷே அப்படின்னு சொன்னா எஜமானன் எஜமானனுடைய பத்னி. சப்த ஹஸ்தாசா அப்படின்னு சொன்னாக்க பூஹா சுவஹா மகாஜனஹா காயத்ரி திருஷ்டுக்கு அனுஷ்டுக்கு அப்படின்னு பிரகதி ஜெகத்தின்னு சொல்லக்கூடிய 7 சொந்தங்கள் சொந்தத்து அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் இவங்கிட்ட 3 நாள் கட்டப்பட்டு சுயம் பிரகாச பொருளான அந்த பிரம்மமானது மனிதர்களுடைய கதராகாசத்துல இப்படி அல்லவா பூண்டு கொண்டு ஆதிவேஷ அழகா சொன்ன திருதாகிதம் பணிபிர்வித்யமானம் கவிதே வாசோ கிருதமன்வபிந்தன் இந்திர ஏகம் சூர்ய ஏகம் ஜானவே நாகிகம் ஸ்வதயா நிஷ்டதக்ஷுஹு அப்படின்னு கிருதாகிதம் இப்படி ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் சொல்லி இல்ல ஜாக்கிர சொப்பம் எனக்கூடிய 3 நிலைகளாக இருந்து கொண்டு இந்த வேத வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்க ஆச்சாரியர்களால் ரகசியமாக சொல்லப்பட்டது. இது எப்படி இருக்கு? துஷ்யமானம் கவி இல்லையா. அந்த நெய்யானது எப்படி பால்ல சீக்கிரத்தா இருக்கோ அதை எப்படி எடுத்து வெளியில வந்து நம்ம தேவத்தையை கூப்பிடறதுக்கு யூஸ் பண்றோம் பாருங்க. அந்த மாதிரி இதெல்லாம் ஆச்சாரியர்கள்லாம் ரகசியமாக தெய்வீக புரிதல்கள் வச்சிருந்தாங்க. அதை அவர்கள் கிரமமாக இதை புரிந்து கொண்டார்கள். இதை புரிந்து கொண்டு இந்த ஹிதத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் விராட்டாகவும் இரண்ய கர்ப்பனாகவும் இந்த தேவத்தை மாறி நமக்கு இந்த நாளைக்கு இந்த வேதத்தை எடுத்து வந்து கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. இது ரொம்ப ரகமானது. இதை அடுத்த திங்கட்கிழமை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.